ஸோ இந்த வீடியோவில் வந்து லேபர் வேரியன்சஸ் பற்றி பார்ப்போம். ஸோ கால்குலேட் லேபர் ரேட் வேரியன்சஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப 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 சின்ன ஒரு 3 ஸ்டெப் ஆன்சர் தான் இது. ஸோ ஸ்டாண்டர்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40 ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படுதான். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னாலே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அவங்க இது உண்மையாகவே அவங்க வந்து பண்ணலை, ஆக்சுவலில் இருக்கிறது தான் அவங்க ரியல் இன்ஃபர்மேஷன். ஸ்டாண்டர்ட் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அவங்க அசியூம் பண்ணி அவங்க வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷனாக அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க, அதுதான். ஸோ ஸ்டாண்டர்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 40 ஒர்க்கர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் அவங்க ஒர்க் பண்ணினால், அப்படியே ஒரு வாரத்துக்கு அவங்க ஒர்க் பண்ணால் 1 மணி நேரத்துக்கு 10 பெர் கேஜி அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்களாம் அப்படின்னு அவங்க அசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா 43 ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, 43 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜாக வந்து 43 பேரும் ஒரு நாளைக்கு வந்து 9 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு வாரத்தில் 5 நாள் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 11 பெர் ஹார் வந்து அவங்களுக்கு வந்து ஆவரேஜாக அமௌண்ட் வந்து போயிருக்குது. ஸோ வந்து நம்ம முன்னாடி வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம், ஸ்டாண்டர்ட் அப்படின்னா அது ப்ரைஸாக இருந்தாலும் சரி, மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, லேபராகவே இருந்தாலும் சரி, நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறது. நான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவிலே வந்து அந்த ஒரு பெண்ணை வச்சு நான் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருப்பேன். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். என்ன அங்கே ப்ரைஸு, இங்கே லேபர், அவ்வளோதான். ஸோ வந்து ஃபார்முலா ரொம்ப ஈஸி. லேபர் ரேட் வேரியன்ஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் டைம் ப்ராக்கெட்லன்னு வந்தாலும் நம்ம மல்டிப்ளை தான் பண்ணணும். ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் நமக்கு தெரியும். கொஷினில் பாருங்கள், அது இந்த பேஜஸ் பறக்கிறனால என்னால் வந்து உங்களுக்கு கை காமிச்சு அந்த சம்மு போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ கம்மிங் வீடியோஸில் கண்டிப்பாக இதை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். சாரி, ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்னு கொடுத்து ரேட் வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆக்சுவலை பொறுத்த வரைக்கும் 11 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். உங்களுக்கு இந்த 1934 எப்படி வந்திருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரீசன் என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய டைம் அவங்க கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆக்சுவலாக நடந்ததை வந்து என்ன நடந்துச்சுன்ற இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுக்கல. ஆனால் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சு நம்மளால் ஆக்சுவலாக எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கால்குலேட் பண்ண முடியும். அப்போ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஆக்சுவல் ஒர்க்கர்ஸ் மொத்தம் 43 ஒர்க்கர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த லைனில் பாருங்கள், ஆக்சுவல் ஹெட்டிங் 43 ஒர்க்கர்ஸ் ஒர்க்ட் ஆன் அன் ஆவரேஜ் ஆஃப் 9 ஹார்ஸ். அந்த 43 ஒர்க்கர்ஸ் மல்டிப்ளைட் பை 9 ஹார்ஸ் பர் டே. ஒரு மணி நேரத்துக்கு 43 பேர் 9 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. இதே மாதிரி 5 days in a week, 5 days வீக் அப்படின்னா 5 நாளைக்கு, ஒரு வாரத்தில் 5 நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம 3 மல்டிப்ளை பண்ணால் 1935 லேபர் ஹார்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 1935ஓடு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து அட்வர்ஸ் மைனஸில் தான் வரும். ஏன்னா 10 - 11 -1 தான் ஆகுது. அப்போ மைனஸில் நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணால், மைனஸில் எதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து உங்களுக்கு மைனஸில் தான் கிடைக்க போகுது. ஸோ 1935 வந்து அட்வர்ஸில் போய் முடியும். ஸோ இதோடைய கான்செப்டே என்னென்னா, அவர் வந்து இத்தனை லேபர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, இத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்கன்னு இவர் இமேஜின் பண்ணியிருக்காரு. இவராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ரியாலிட்டியில் அது வந்து அட்வர்ஸில் தான் போய் முடிஞ்சிருக்குது. அவர் நினச்ச அளவுக்கு, அவர் நினச்சதில் 40 ஒர்க்கர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனால் ரியாலிட்டியில் 43 ஒர்க்கர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அவங்க வந்து கம்மியான, என்ன தான் ஒர்க்கர்ஸ் 3 பேர் ஜாஸ்தியாக இருந்தாலும் டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து இவ்வளோ தான். தேங்க்யூ.